2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மூவியான ஆடிட்டி திரைப்படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ரிவெஞ்ச் ஹாரர் த்ரில்லரா அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இதுல கதையில படத்துல வரக்கூடிய நம்ம ஹீரோயின் பேர் வந்து டாசி. ஸோ இவங்களுக்கு பிறவிலே கண்ணு தெரியாது. இவங்க கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின் சிஸ்டரும் பிறந்திருக்காங்க, அக்கா. ஸோ அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரோட ஒரு நல்ல வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புது வீட்டுக்கு, அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணி அங்கே போகலான்னு குடியேறும்போது அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. ஸோ அக்காவை கொலை பண்ணது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பேயோட உதவி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்குறதுக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய தங்கச்சி இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையுமே. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இந்த படத்தோட கதை இவங்க சொன்ன விதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எனக்கு பிடிச்சதுக்கான ஒரு காரணமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த அக்காக்காரியோட ஸ்டோரி போகும்போது அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறத ஒரு மிஸ்டீரியஸாக காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன ட்விஸ்ட்டை கொடுத்து கிளைமேக்ஸில் இப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்கல்ல, அது நல்லாயிருக்கும். இதை தாண்டி தங்கச்சிக்காரிக்கு கண்ணு தெரில அப்படிங்கும்போது அவங்க எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸுமே நல்லா எஃபெக்டிவாக எழுதியிருந்தாங்க. படத்துல ஹாரர் எலமெண்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 50-50 நான் சொல்லுவேன். சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லாவே போட்டிருக்காங்க. அதனால ஒரு சில இடங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு ஹாரர் நல்லாவே ஒர்க் ஆகும். கிளைமேக்ஸை இவங்க சூப்பரா போட்டு முடிச்சிருப்பாங்கங்க. கிளைமேக்ஸ் வரும்போது இவ்வளோத்தையும் பண்ணவன் கடைசி தப்பிச்சுட்டானோ அப்படின்னு நினைக்கும்போது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு எண்டிங் கொடுத்துருப்பாங்க. அது நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டீசென்டான ஹாரர் த்ரில்லர். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.